அன்னைக்கு தோனி சொன்ன பதில்ல ரவி சாஸ்திரியோட மூஞ்சியே மாறி போயிருக்குங்க. இந்த கதை எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. சரியா 2007ல நடந்த T20 வேர்ல்டு கப்ல BCCI சச்சின் அண்ட் கங்குலி மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸ் இல்லாத ஒரு யங்கஸ்ட் கேப்டனை நம்பி முழுக்க முழுக்க யங்ஸ்டர்ஸ் ஸ்குவாட்ல எடுத்து இந்தியா டீம் காண்டி விளையாட அப்போ அனுப்பிச்சிருப்பாங்க. அந்த யங்கஸ்ட் கேப்டன் வேற யாரும் கிடையாது, அவர் தான் நம்ம தல தோனி. அப்போ அந்த டயத்துல இந்த யங்கஸ்ட் இந்தியா ஸ்குவாட் மேல நிறைய பேருக்கு நம்பிக்கையே கிடையாதுங்க. கண்டிப்பா இந்த இந்தியா ஸ்குவாட் தோத்துருந்தா எல்லாருமே நினைச்சிருப்பாங்க. ஆனா அவங்களுடைய அந்த தாட்டை உடைக்கிற மாதிரி அந்த T20 வேர்ல்டு கப்ல நம்ம இந்தியா செமிஃபைனல் முடிய வந்திருக்கோங்க. அப்போ செமிஃபைனல் மேட்ச் வந்து இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் நடக்கும். அந்த செமிஃபைனல் மேட்ச் நடக்கிறதுக்கு முன்னாடி அப்போ அந்த டயத்துல பிராட்காஸ்ட் டீமோட பிரசன்டரா இருந்த ரவி சாஸ்திரி ஒரு ஆர்டிகல் ஒன்னு எழுதி ரிலீஸ் பண்ணிருப்பாரு. அந்த ஆர்டிகல்ல அவர் அப்படி என்ன சொல்லியிருந்தாருன்னா, எனக்கு இந்த மேட்ச்ல ஆஸ்திரேலியா தான் ஃபேவரட். ஏன்னா ஆஸ்திரேலியால ஆடம் கில்கிறிஸ்ட் மாதிரியான நிறைய ஸ்டார் பிளேயர்ஸ் இருக்காங்க. அந்த மாதிரி இந்தியால யாரு இருக்கு, அவங்களுக்கு முன்னாடி இந்தியால இந்த மேட்சை வின் பண்ணவே முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாருங்க. ஆனா செமிஃபைனல் மேட்ச்ல நடந்த சீனே வேற. ஏன்னா அந்த மேட்ச்ல இந்தியா ஆஸ்திரேலியாவை 15 ரன்ஸ் வித்தியாசத்துல வின் பண்ணி ஃபைனலும் போயிருப்பாங்க. அப்படி வின் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா போஸ்ட் மேட்ச் பிரசன்டேஷன்ல ரவி சாஸ்திரி தான் நம்ம தோனி கிட்ட கேள்வி கேட்க வருவாரு. அப்போ நம்ம தல தோனி இதை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி, ரவி நேத்து உங்களுடைய ஆர்டிகல் ஒன்னு படிச்சேன், அதுல நீங்க ஆஸ்திரேலியா தான் என்னோட ஃபேவரட் அப்படின்னு சொல்லியிருந்தீங்கன்னு போட்டிருந்துச்சு. அப்படி நீங்க நினைச்சத இன்னைக்கு நானும் என்னோட பாய்ஸும் ராங்னு நிரூபிச்சு, எங்களை விட நீங்க தான் சந்தோஷமா இருக்கீங்க போல அப்படிங்கிற மாதிரி நக்கலா நம்ம தல தோனி ரவி சாஸ்திரிக்கு ஒரு செருப்படி பதில் கொடுத்திருப்பாருங்க.